ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம வீட்டில் சுட சுட சாதம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இது எப்படி கிராமத்து முறைப்படி சிம்பிளாக செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காவை ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை வந்து அந்த காம்பு அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு அப்படியே கொத்து கொத்தாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் அந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, உங்களுக்கு கணக்குக்கு சொல்லணும்னா ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டு ஒரு 6 பல் பூண்டு, 3 தக்காளி போட்டுக்கோங்க. எங்கள் குடும்பம் வந்து பெரிய குடும்பம், ஒரு 7 பேர்த்துக்கு வைக்கிற அளவுக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். 3 தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூனு சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் நம்ம குழம்புக்கு போடுற மிளகாத்தூள், மல்லித்தூள் இதையுமே போட்டு அதுலேயும் நல்லா வதக்கி 2 சில்லு தேங்காய் சில் போட்டுக்கோங்க. தேங்காய் அதிகமாக போடாதீங்க. போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. திரும்ப வந்து இன்னொரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை அப்படியே தூக்கி ஊற்றி நல்லா கொதித்து வரும்போது அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எடுத்து போட்டு நல்லா ஒரு ஸ்லிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுங்க. இது கிராமத்து முறைப்படி எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.